வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மார்ச் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. புக்கிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம 300 சிறப்பு வழி தரிசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து ஆன்லைன் அக்காமடேஷன் அதுக்கான டேட்டு அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 25ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு இந்த அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க. ஆன்லைன் புக்கிங் உள்ளது. வழக்கமாக வந்து 300 சிறப்பு வழி தரிசனம் ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் அக்காமடேஷன் டேட் ஓப்பன் ஆகும். இப்போ 2 மாதமாக வந்து காலையில் 300 சிறப்பு வழி தரிசனமும் மதியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதமும் டிசம்பர் 25ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான கோட்டா திருப்பதி திருமலை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டேட்டில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ திருமலையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹100, ₹1000, ₹1518 இந்த 3 கேட்டகரிலையும் ரூம் கிடைக்கும். திருமலையில் வந்து ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். எல்லாமே ஒரே மாதிரி கேட்டகரி தான். ₹100 ரூம் பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் காட்டேஜ்லாம் நிறையா இருக்கும். ஏஎன்சி, எஸ்என்சி, எஸ்எம்சி, ஹெச்விசி, அப்புறம் கோயிலுக்கு அருகே இருக்கிற ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸு, அப்புறம் வராகசாமி, நியூ கல்யாண் சௌத்ரி, இதெல்லாம் வந்து ₹100 ரூம் கேட்டகரியில் வருங்க. எல்லாமே ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். சில எஸ்என்சி, ஹெச்விசிலாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காட்டேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே. சில காட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா 2 ரூம் கூட இருக்கும், 2 கட்டில் இருக்கும். ஆனால் கெய்சர்ஸ் மட்டும் இருக்காதுங்க. இந்த ₹100 காட்டேஜில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா ரூம்லாம் நல்லாயிருக்கும், கெய்சர்ஸ் மட்டும் இருக்காது. வெந்நீர் மட்டும் காமனாக ஒரு இடத்துல வரும், அங்கே தான் நம்ம பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த காமனாக வர இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சுருப்பாங்க, அங்கேயே போய் குளிச்சுட்டு வரலாம். இல்லைனா நம்ம பக்கெட் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், ரொம்ப தூரம் இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே போய் வெந்நீரை பிடிச்சிட்டு வந்து நம்ம ரூமில் குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அது வேறு ஒன்றும் இதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ₹100 ரூம் என்கொயரி ஆஃபீஸ் ஒரு காட்டேஜ் இருக்குது பாருங்கள், ஹெச்விசி, ஏஎன்சின்னு காட்டேஜ் இருக்கு பாருங்கள். அதுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆஃபீஸ் அருகிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல்யாண கட்டை வச்சுருப்பாங்க, அதாவது மொட்டை அடிக்கிற இடம். எல்லாமே அருகிலே இருக்குது. ஹெச்விசி பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, எஸ்எம்சி பக்கத்தில் வச்சுருக்காங்க, நியூ கல்யாண் சௌத்ரி பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி அருகில் நிறைய கல்யாண கட்டாலாம் இருக்குது. மற்றபடி எல்லா வசதி எல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். வெந்நீர் மட்டும் வராது, அது ஒன்று தான் இதில். அதுக்கடுத்தது ₹1000 ரூம் பார்த்தீங்கன்னா பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸு, நந்தகம், மாத்ருஸ்ரீ, கௌஸ்தபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1000 ரூம் காட்டேஜில் வரும். இது எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தாங்க எல்லாமே. இதில் லிஃப்ட் வசதியோடு இருக்கும், கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அருகிலேயே கொஞ்சம் 2 பில்டிங் சேர்ந்த மாதிரி அங்கங்கே ஒரு மொட்டை அடிக்கிற இடம், கல்யாண கட்டா, அது மாதிரி இருக்கும். ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ரூமாகவே இருக்கும். என்ன வசதினா இதில் கெய்சர்ஸ் இருக்கும், வெந்நீர் வரும். சில காட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்ருஸ்ரீ காட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்தியன் கிளாஸெட், வெஸ்டர்ன் கிளாஸெட் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கெய்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 24 மணி நேரமும் வெந்நீருக்கு கவலைப்படாமல் இருக்கலாம். ரொம்ப அருமையான காட்டேஜுங்க, ₹1000 காட்டேஜ். அதுக்கடுத்தது 1518, இதுவும் அப்படி தான். அஷ்டவிநாயக் அந்த மாதிரி காட்டேஜ் 2-3 காட்டேஜ் இந்த மாதிரி 1518 இருக்குது. இது வந்து ஏசி காட்டேஜுங்க. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது. சாதாரணமாக ₹1000 காட்டேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஏசி இருக்கும், கெய்சர்ஸ் இருக்கும், டாய்லெட்ஸு, இந்தியன் கிளாஸெட், வெஸ்டர்ன் கிளாஸெட் எல்லாமே இருக்கும். ஏசி இருக்கிறதுனால இது வந்து விலை கூட. இந்த 3 காட்டேஜ் மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ண முடியும் இதில். இது இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் இதை புக் பண்ண முடியும். இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணால் நீங்கள் எத்தனை மணிக்கு திருமலைக்கு போய் சேர போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்லாட் போட்டு எடுத்துங்க. ஸ்லாட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்லாட் தாண்டி நீங்கள் அவங்க ஒரு 4 ஸ்லாட் கொடுக்குறாங்க. 6 ஹவர்ஸ் ஒரு ஸ்லாட் ஒரு நாளைக்கு இருக்கும். 6 to 12, 12 to 6 அப்படிங்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் கணக்கு பண்ணி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்க, அந்த ஸ்லாட் தாண்டிட்டுனா உங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் வராது. அதனால் அதை ஒன்று க்ளீனாக பார்த்துக்குங்க. அதுமாதிரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த காட்டேஜும் இருக்காது. ₹1000 காட்டேஜ் அக்காமடேஷன் ஓகேன்னு தான் வருமே தவிர எந்த இடம்னு காட்டாது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ், சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் போகணும். அங்கே இன்டர்நெட் கவுண்டர் இருக்கும், அதில் போய் உங்கள் ரிசிப்ட்டை கொண்டு காமிச்சிங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எந்த நம்பர்லேருந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும். உங்களுக்கு எந்த இடத்துல அலர்ட் ஆகிருக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அந்த அலர்ட் ஆன பிறகு அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த சிஆர் ஆஃபீஸில் வேறு எதுவும் வேலையே கிடையாது. அங்கே கவுண்டரில் கொண்டு போய் உங்கள் ரிசிப்ட்டை காட்டணும். அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்த பிறகு எந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கோ அங்கே தான் நீங்கள் போகணும். அவ்வளோதான் இதில். அப்படி சப்போஸ் 10-15 நிமிஷம் மெசேஜ் வரலன்னா திரும்ப அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சில பேருக்கு மெசேஜோடு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் அலர்ட் ஆன டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அங்கே போனீங்கன்னா அங்கே உள்ள என்கொயரி ஆஃபீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அலர்ட் ஆன டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இதை பார்த்துங்க. இதில் ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹100 ரூமுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ₹500, மொத்தம் ₹600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ₹1000 ரூமுக்குலாம் டபுள் மட்டும்தான், ₹2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1518க்கு அதுமாதிரி டபுளாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 24 ஹவர்ஸில் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி வெக்கேட்டட் வித்தின் 24 ஹவர்ஸ் மெசேஜ் வரும். அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். எந்த வழியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ, கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எந்த வழியில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து 7 ஒர்க்கிங் டேஸு.
அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 24 ஹவர்ஸ் தாண்டிடுச்சுன்னா அடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த டெபாசிட் உங்களுக்கு வராது. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேயே வந்து ஆஃப்லைன் புக்கிங்ஸு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வழிகள்லாம் இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் தான் அவங்க அதை கழிச்சிடுவாங்க. அது ஒன்று தான் இதில் வித்தியாசம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பதியில் உள்ள அக்காமடேஷன்ஸ். திருப்பதியில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம், அப்புறம் திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா கார்டன், இந்த 4 கேட்டகரியும் இந்த ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாஸ் தவிர வேறு எதுவுமே ஆஃப்லைனில் கிடையாது. மற்ற எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். அதனால் திருப்பதியில் டிடிடி அக்காமடேஷன் வேணும்னா ஆன்லைனில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ்ணு நிவாஸில் பார்த்தீங்கன்னா 4 வகையில் ரூம் கிடைக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறதுனால இந்த விஷ்ணு நிவாசம் தாங்க முதல்ல புக் ஆகும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரூம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா ரூம்லேயும் கெய்சர்ஸ் இருக்கும். ஏசி நான் ஏசின்னு இல்லை, எல்லா ரூம்லேயுமே வந்து கெய்சர்ஸ் வசதி இருக்கும். ரூம் நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பெருசாகவும் இருக்கும் ரூமு. இதுவும் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான். மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதியோடு தான் இருக்குது. இதுலேயும் சீனிவாசம் விஷ்ணு நிவாசம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் கேன்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் லாக்கர்ஸ் வசதி இருக்குது இது ரெண்டுலேயுமே. அதனால் விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். எல்லாமே கார் பார்க்கிங் உண்டு, பட் பெய்டு பார்க்கிங். ஒரு நாளைக்கு ரூ. 40 60 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுமாரி பெய்டு பார்க்கிங் தான் இதில். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்க விஷ்ணு நிவாசம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணும்போது முதல்ல இந்த இதுதான் புக் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் ஏசி ரூம் வந்து ரூ. 300, நான் ஏசி சூட் வந்து ரூ. 500. அந்த மாதிரி ஏசி ரூம் வந்து ரூ. 800, ஏசி சூட்டு ரூ. 1300 இந்த மாதிரி கேட்டகரியில் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சீனிவாசம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த சீனிவாசம் காம்ப்ளெக்ஸு ரொம்ப ரொம்ப பெரிய பில்டிங்கு, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான் இது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையில் ரூம் கிடைக்கும். இதில் நான் ஏசி 200, ஏசி 400, ஏசி டீலக்ஸ் 600 இந்த 3 கேட்டகரிக்கு ரூம் கிடைக்கும். இதுவும் ஆன்லைன் மட்டும்தான், வேறு எதுலேயும் பண்ண முடியாது. இந்த விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த இங்கேயே திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டு போகிற ஸ்லாட்டடு சர்வதர்ஷன் டிக்கெட் வந்து விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் இந்த 2 இடத்துலையுமே கிடைக்குது. அதனால் இங்கே ரூம் போட்டிங்கன்னா சப்போஸ் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு வசதி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அங்கே ரூம் போட்டு தங்கிட்டு விடிய காலையில் 3 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் மேலே போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த வசதி வந்து விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் ரெண்டுலேயுமே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதவம் காட்டேஜ். இந்த மாதவமும் சீனிவாசமும் ஒரே இடத்துல தாங்க இருக்குது. பக்கத்து பில்டிங்கு. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது சீனிவாசம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாதவம். இந்த 2 தான் அது. மாதவத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி காட்டேஜ் மட்டும்தான். 2 கேட்டகரி. ஒன்று ரூ. 900, இன்னொன்று ரூ. 1120. இது 2 கேட்டகரி தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காட்டேஜ் இது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப வெல் மெயின்டைன்டு ஒரு காட்டேஜ்னே சொல்லலாம். ஏசி, மினரல் வாட்டர் பிளான்ட் வச்சு எல்லா ஃப்ளோர்லேயும் மினரல் வாட்டர் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துன்னா அந்த மாதவம் காட்டேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தோலப்பா கார்டன் திருச்சானூர் தலைமையில் மங்காபுரம் தாயார் கோயில் இருக்குது பாருங்கள். அதை கோயிலை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கே வந்து அன்னதான கூடம் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல தான் இந்த தோலப்பா கார்டன் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கொஞ்சம் சின்ன காட்டேஜ் தான் இது. ஆனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காட்டேஜ் விலையில் கொடுக்குறாங்க. இந்த காட்டேஜ் வாடகை ரூ. 100. நான் ஏசி ரூம் வந்து ரூ. 100 கொடுக்குறாங்க. ஏசி ரூம் வந்து ரூ. 300 கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்லி ஆன்லைனுங்க, ஆஃப்லைனில் கிடையாது. எப்போதுமே கிடையாது. ஆன்லைனில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு போக முடியும். இதுவும் அந்த மாதிரி தான். ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி தான் இதுக்கு போகணும். 2 ஃப்ளோர் தான் இந்த இதில் இருக்குது. அதனால் தேவை உள்ளவங்க இந்த சேனலோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கிடைக்கும். இதில் இந்த சீனிவாசத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டெம்பிள் டூர்னு வச்சுருக்காங்க. ஏபிடிடிசி மூலமாக லோக்கல் டெம்பிள் டூர், லோக்கலில் உள்ள சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 6 கோயிலை சுற்றி பார்க்குறதுக்குன்னு ஒரு டூர் ஒன்று வச்சுருக்காங்க. ரூ. 200 டிக்கெட்டு. ஆஃப் டே காலையில் கிளம்புனா மத்தியானம் வந்துடலாம். மாதிரி மத்தியானம் ஒரு ட்ரிப்பு கிளம்புவாங்க, சாயந்தரம் வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிப் இருக்குது. அது தவிர ஃபுல் டே டூர் வச்சுருக்காங்க. 7 கோயில், நாராயணவனம், நாகலாபுரம், சுருட்டப்பள்ளி, இந்த மாதிரி அப்பலாயகுண்டா, இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த மாதிரி உள்ள கோயில்கள்லாம் பார்க்கறதுக்காக ஃபுல் டே டூர் வச்சுருக்காங்க. இது காலைல 9 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு வரும். இதுக்கு ரூ. 500 டிக்கெட்டு. இந்த 2 கவுண்டருமே சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது சீனிவாசமும் மாதவமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனிவாசத்தில் இந்த வெளியில் போகிறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கான டூர் கிளம்புறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருமலைக்கு போகிறதுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே பஸ் வருங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கூட போகணுன்னு அவசியம் இல்லை. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே திருமலைக்கு போகிறதுக்கு காலையிலேருந்து 6 மணிலேருந்து பஸ்ஸு கிளம்பும். நைட் வரைக்கும் அது மேலே போகிறது இங்கேயே பஸ் ஏறி போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து இந்த ஸ்லாட் ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்லாட்டை பொறுத்தா ரூம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்லாட்டை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம மாறி எடுத்துடுறாங்க. அங்கே போனால் கண்டிப்பாக ரூம் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் வெளில தான் தங்குற மாதிரி இருக்கும். இந்த டிடிடி அக்காமடேஷனில் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா வீடியோஸ், ஆஃப்லைன் அக்காமடேஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது, அதை பாருங்கள். இல்லைனா இது முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு ஆஃப்லைன் அக்காமடேஷன் வீடியோ கரண்ட் ஸ்டேட்டஸில் உள்ளதையும் போடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் இருக்குது பாருங்கள். விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம், தோலப்பா கார்டன், இந்த மாதிரி திருமலையில் உள்ள காட்டேஜ், இது மாதிரி தனித்தனியாக ஒன்று இண்டிவிஜுவலாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா திருமலா திருப்பதி காட்டேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜும் அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன டைப் ஆன ரூம்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ரூம் புக் பண்ணிங்க.
மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.